ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிற குறள், பொருள், அப்புறம் அதோட முக்கிய வினாக்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போகும்போது உங்களுக்கே இதை படித்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குறள் பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு உயர்வை கொடுக்குற ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட மேலாக காக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை. இதோட மீனிங் நம்மளோட ஒழுக்கம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப துணையாக இருக்குது. ஸோ அதை கஷ்டப்பட்டாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்று, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழித்த பிறப்பாய் விடும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்கள தான் உயர் கொடியில் பிறந்தவர்களாகவும், ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்களை இழிந்த கொடியை சேர்ந்தவராகவும் சொல்கிறாரு. மரப்பினும் ஓத்து கொளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். இது என்னென்னா, கற்றவற்றை நம்ம ஞாபகம் இல்லை மறந்துட்டாலும் மறுபடியும் அதை பார்த்தா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்க உயர்ந்த ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தாலுமே அவங்க தாழ்ந்தவராகத்தான் சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஒன்று, அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை இருக்கிறவங்ககிட்ட வளர்ச்சி இருக்காது. அது மாதிரி யார் ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்ககிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து ஒன்று, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. மன வலிமை அதிகமாக இருக்கிறவங்க ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஒழுக்கம் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் துன்பப்பட நேரிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால ஒழுக்கத்திலிருந்து அவங்க மாற மாட்டாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொருள் ஒழுக்கமுடையவங்க என்றைக்குமே மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியைத்தான் அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் எப்பயுமே இன்பமான வாழ்க்கைக்கு வழியை தருது. தீயொழுக்கம் என்றுமே துன்பத்தை மட்டுமே தருது. 9th ஒன்று, ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். பொருள், ஒழுக்கமுடையவங்க தன்னோட வாயினால் எந்த தீய சொற்களுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அடுத்தவங்களையும் பாதிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஒன்று, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். பல நூல்களை கற்றவராய் இருந்தாலுமே ஒழுக்கம் இல்லாமல் ஒருத்தர் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க அறிவில்லாதவராகவே விளங்குவார். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்கள் ஆவார் என வள்ளுவர் யாரை சொல்கிறாரு? இது என்ன குறள் அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர். உலகத்தோடு கூடி வாழாதவங்களை தான் அறிவில்லாதவர்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் சி, உலகத்தோடு பொருந்தாது வாழ்பவர்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை. இதில் தேரினும் என்னும் சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஆராய்ந்து பார்த்தாலும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இடும்பு அப்படின்னா துன்பம், அதோட எதிர்ச்சொல் இன்பம். ஆப்ஷன் பி. டேஷ் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதில் யாரை அடையக்கூடாத பழியை அடைவார் என வள்ளுவர் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. ஒழுக்கம் இல்லாதவர்கள். ஆப்ஷன் சி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இக்குறளில் உள்ள ஒழுக்கம் என்பதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. தொழில் பெயர். நெக்ஸ்ட் ஒன்று, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின். இதில் வந்துள்ளது என்னன்னு கேட்குறாங்க. மோனை எதுகையா எதுகை இயைபா இயைபு மோனையா இசைபு மோனையா. ஒழுக்கத்தின் அப்படின்னு அடுத்து ஒல்கார். ஸோ முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை, மோனையும் அடுத்து இழுக்கத்தின் அதுலேயும் ஒழுக்கத்தில் இருக்கிற லூ லூ. ஸோ இரண்டாம் எழுத்து எது வந்தால் எதுகை. ஆப்ஷன் ஏ, மோனை அண்ட் எதுகை ஆன்சர். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. போன்றில்லை, போன்று அந்த மாதிரி வந்தால் உவமை அணி. ஸோ ஆப்ஷன் பி, உவமை அணி. கீழ்கண்ட குறளில் எது ஒழுக்கத்தின் விளைவை பற்றி சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சவங்க மட்டும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.